ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை மீண்டும் எனக்கு தந்த தெய்வத்துக்கு நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்து இந்த கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பை தந்த அருமையான சகோதரர் சந்திர அவர்களுக்காய், குடும்பத்துக்காய் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். இந்த நாட்கள் சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள். எந்த பக்கம் போனாலும் சிலுவையை குறித்தான செய்திகளை அதிகமாய் எனக்கு அருமையானவர்களை கேட்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவையில் இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட பேசும்படி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் நட்பமே, உரிய பெருமை யாவும் நட்பமே. விந்தை கீரு ஸ்தேசுராஜாம் உந்தன் சிலுவை என்னை, உந்தன் சிலுவை என்னை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். இதை போன்ற ஒரு நாட்களிலே இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களைத்தான் நினைவு கூறும்படி இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்த்தால், வியாழன் இரவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். அந்த இரவு 6 நீதி விசாரணைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்படுத்தப்படுவார். 6 நீதி விசாரணை முடித்த பின்பு எனக்கு அருமையானவர்களே, அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அவர் இருக்கிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கும்படி நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு போக ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வியாழன் இரவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட நேரம் தொடங்கி உயிர்த்தெழுந்த நாள், எனக்கு அருமையான உயிர்த்தெழுந்த நாளிலே தரிசனமான அந்த நாள் வரைக்கும் உள்ள இந்த சிலுவையின் பாதை இருக்குல்ல, இந்த சிலுவையின் பாதையில நீங்க அநேகரை என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். இந்த சிலுவையின் பாதையில் அநேகரை சந்திக்க முடியும். உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த சிலுவையின் பாதையில? நான் சொல்ல புரியுதுல? சிலுவையின் பாதை வியாழன் இரவு கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் வச்சுக்கீங்களேன். இதுல அநேகரை சந்திப்போம். யார் யாரெல்லாம் சந்திக்கிறோம்? பேதுரு, பிலாத்து, ஏரோது, யூதாஸ், யோவான், மரியாள், அண்ணா, காய்பா, வேற போர்ச்சேவகர்கள், யோசேப்பு, பரவாயில்ல, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆமென். முக்கியமான கதாபாத்திரம்லாம் சொல்லிட்டோம், அப்படிதானே? இல்ல, ஆனா எனக்கு கருமையானவர்களே, முக்கியம் இல்லாத, நம்முடைய பார்வையில முக்கியம் இல்லாத ஒரு கதாபாத்திரம் இன்றைக்கு அந்த கதாபாத்திரம் நம்முடைய பார்வையில முக்கியமாய் படுகிறபடியெல்லாம் அந்த கதாபாத்திரத்தை குறித்து தான் உங்களோடு தியானிக்கணும் ஆசைப்படுறேன்.
இல்லை, நான் தேனியில் கடந்த வெள்ளி சனி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் தேனி சிஎஸ்ஐ ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பயந்து கொடுத்தேன். அங்கே 3 கேரக்டரை குறித்து பேசினேன். முதல் நாள் யூதாசை குறித்து என்ன செய்தேன், பேசினேன். 2ஆம் நாள் பிளாத்துவை குறித்து பேசினேன். இன்றைக்கு காலை ஒரு கேரக்டர் குறித்து பேசினேன். இப்போ உங்க மத்தியில் ஒரு குறிப்பிட்ட நபரை காண்பித்து கொடுத்து, இந்த மனிதன் நமக்கு இந்த சிலுவையின் பாதையிலே என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை சுருக்கமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்து வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தம்முடைய கரத்திலே கொடுத்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். இந்த 3.5 ஆண்டுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி கருமையான 47 அற்புதங்கள் 4 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக கருமையானவர்களை ஒருவர் சொல்லுகிறார். ஒரு அதற்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் 47 அற்புதங்கள் இந்த வேத புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 47 அற்புதங்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தாரா என்றால் இல்லை. யோவான் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் எழுதினால் உலகம் கொள்ளாது. அவ்வளோ அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார். முதல் அற்புதம் எது? கானாவூர் திருமணம். அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு மரண நாள் வருகிற வரைக்கும் இந்த பூமியில் அவர் ஜீவனோடு இருந்தபோது அநேக அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். மரணத்துக்கு பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். ஏன்? இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலங்களிலே ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உபவாசித்து நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் கணவனுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், உங்கள் சரீர தேவைக்காக ஜெபிக்கலாம், கடன் பாரத்துக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம். எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதம் செய்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லெந்து காலம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த அற்புத ஜெப மையத்துக்குள் வந்து நீங்க ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி போவது கிடையாது. இந்த அற்புத ஜெப மையத்தில் என்ன பார்க்க வரல, சந்துருவை பார்க்க வரல. கருமையானவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில ஊற்றி கொடுத்து தெய்வத்தை பார்க்கும்படி நீங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய நான் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த லெந்து காலம் முடிவதற்குள்ளாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, வேலையிலே நடக்கும் என கருமையானவர்களே. ஏனால் அவர் அற்புதத்தின் தெய்வம் இல்ல. நீங்க வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கி இருக்குது. இயேசு கிறிஸ்துவத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் உதாரணத்துக்கு ஒரு சிலரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்படுகிறான். ஒன்றும் அவனுக்கு என்ன செய்யல, அகப்படல. அவன் படகு வெறுமையாய் இருக்கிறது, அவன் வலை வெறுமையாய் இருக்கிறது, அவன் பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறாரு. வலைய போட்டா வலை கிழிந்து போகத்தக்கதாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவன் கண்டான்.
இந்த அற்புதம் அவனுக்குள் என்ன தாக்கத்தை உண்டாக்கினது என்றால், வளைய விடுகிறான், படக விடுகிறான், இயேசுவின் பின்னாடி என்ன செய்கிறான், அவன் போகிறான். அதே மாதிரி எனக்கு மார்க் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். அங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கலாம், பர்திமேயு. எரிக்கோ வீதி ஓரமாய் அமர்ந்து தர்மம் எடுத்துக்கொண்டு பர்திமேயு ஒரு நாள் இயேசு சந்திக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே இயேசு நிற்கிறார், பர்திமேயை அழைக்கிறார், அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். என்ன நடக்கிறது? பைபிள் சொல்கிறது, வழியிலேயே அவன் என்ன செய்கிறான், இயேசுவை பின்தொடருகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கி இருக்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு கடைசியாய் செய்த அற்புதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்தது, உண்டாக்கினது. யார் அந்த மனிதன்? அந்த மனிதனுக்குள் ஆண்டவர் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கினார் என்பதை தான் இந்த இரவு வேத வசனங்களின் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நீ எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாழன் இரவு தம்முடைய சீஷர்களோடு கடைசி பஸ்காவை அவர் புசிக்கிறார். பஸ்காவை புசித்த பிறகு பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, எப்படி இதற்கு ஸ்தோத்திர பாட்டை, இந்த ஹலால், அந்த ஸ்தோத்திர பாடு என்றால் அதற்கு ஹலால் என்று சொல்லி பெயர். இந்த ஹலால் என்று சொல்லுகிற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரைஸ் காட், தேவனை மகிமைப்படுத்துகிறது. இந்த யூதருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, பஸ்கா தொடங்கும் போதும் பஸ்காவின் நடுவிலும் பஸ்காவின் முடிவிலும் இந்த ஹலால், இந்த ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடுவார். இந்த ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போகிறார் என்றால், கருமையானவர்களே, ஒலிவ மலையில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், போகிறார். அங்கே போய் அவர் வியாகுலப்படுகிறார். அங்கே போய் அவர் இரத்த வேர்வை சிந்தி அவர் ஜெபிக்கிறார். கருமையானவர்களே, அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது திடீரென்று அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்குகிறது. ஏனென்றால் கெத்செமனே என்பது ஒரு அமைதியான ஒரு இடம். அங்கு பலருக்கு சொந்தமான தோட்டங்கள் அந்த கெத்செமனேல இருந்தது. அதில் ஒரு இடம் தான் இந்த கெத்செமனே. இந்த கெத்செமனேல அமைதியான சூழ்நிலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு. ஏனென்றால் தடிகளை பிடித்துக் கொண்டு கருமையானவர்களை பட்டயங்களை எடுத்துக்கொண்டு ஒரு திரளான கூட்டம் யூதாசுடைய தலைமையில் என்ன செய்கிறார்கள், அங்கே அவர்கள் வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர்கள் கைது செய்கிறார். இந்த கைது செய்கிற பொழுது என்ன நடந்தது என்றால், வாசிங்க லூக்கா 22வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:50. அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவம், இந்த பிரதான காய்பாவுடைய பிரதான ஆசாரியனா இருந்த காய்பாவுடைய பிரதான ஆசாரிய வேலைக்காரன் பார்த்தீங்களா, இந்த மனிதனுடைய இந்த காதை வெட்டின சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் மத்தேயு 26வது அதிகாரம், மார்க்கு 14வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரத்தில் எல்லாம் இந்த சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா கருமையானவர்களே, யோவான் சற்று ஆழமாய் இந்த சம்பவத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்த்தபோது இதில் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் மத்தேயு எழுதின சில காரியங்களை மார்க் எழுதல, மார்க் எழுதின சில காரியங்களை லூக்கா எழுதல, லூக்கா எழுதாத சில காரியங்களை யோவான் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த
இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இந்த சம்பவம் மிக அழகாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த சம்பவத்தை வாசிக்கிற போது இந்த சம்பவத்தின் மூலமாய் ஏதோ ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்று சற்று ஆழமாய் தியானித்த போது சில வரலாற்று உண்மைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா 22:50 சொல்லுகிற போது, அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதரை என்ன செய்தான், வெட்டினான் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆனா நீங்க யோவான் 18:10 வாங்கலே, 18:10 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். நல்ல கவனிங்க. யோவான் மாத்திரம் இந்த பிரதான ஆசாரியனா இருந்தானே, அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய பெயரை இந்த யோவான் மாத்திரம் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். அவனுடைய பெயர் என்னன்னா மல்குஸ். இந்த மல்குஸ் அப்படிங்கிற வார்த்தை 4 சுவிசேஷ புத்தகத்துல 5 முறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த மல்குஸ் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய ராஜா அல்லது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா என்று இந்த மனிதனுக்கு பெயர். இந்த மல்குஸ் யார்? அன்றைய பிரதான ஆசாரியனா இருந்தானே காய்பா, அவன் வீட்டு வேலைக்காரனாய் என்ன செய்தான், இந்த மல்குஸ் இருந்தான். வேலைக்காரன் அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிற வேலைக்காரர்களை போல ஒரு எடுபடி வேலை செய்கிறவனாய் இந்த மல்குஸ் இல்லை. இந்த மல்குஸ் எப்படிப்பட்ட வேலைக்காரனாய் இருந்தால் என்று சொன்னால், பிரதான ஆசாரியன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், தலைமை என கருமையானவர்களே வேலைக்காரனாய் இவன் இருந்தான். எல்லா வேலைக்காரரும் இவனுடைய கரத்தின் கீழ் இருந்தாங்க. எல்லாரையும் கருமையானவர்களே கட்டுப்படுத்துகிற ஒரு மேலான ஒரு தலைமை பதவியில ஒரு தலைமை வேலைக்காரனாய் இந்த மல்குஸ் இருந்தான். கருமையானவர்களே, இந்த வேலைக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பில் நியமிக்கப்படுகிறவர்கள் தலைவன் அல்லது ராஜா என்பவருடைய அடுத்த ஸ்தானத்தில் அவர்கள் இருப்பாங்க. நல்ல கவனிக்கணும். வேலைக்காரன் சொன்னா சாதாரணமான வேலைக்காரர்கள், வேலைக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறான். இந்த வேலைக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறவன் தலைவர் அல்லது ராஜான்னு சொல்ற பார்த்தீங்களா, இவர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. இந்த தலைமை வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிற போது கடுமையான ஒரு இன்டர்வியூ அவங்களுக்கு நடக்கும், நேர்முக தேர்வு நடக்கும். சாதாரண ஒரு மனிதனை தலைமை வேலைக்காரனாக என்ன செய்து விட மாட்டார்கள், நியமித்து விட மாட்டார். அதிலும் குறிப்பாக இரத்த சம்பந்தமான உறவுகள் உள்ள மனிதனை தலைமை இந்த வேலைக்காரன் பதவியில் என்ன செய்ய மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த தலைமை வேலைக்காரனாய் இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி என்ன அப்படின்னா, அனைத்து காரியங்களையும் கையாளுவதில் திறமசாலியா என்ன செய்யணும், அவன் இருக்கணும். அனைத்து காரியங்களும், இந்த ராஜாவுடைய அனைத்து காரியங்களையும் கையாளுவதில் திறமசாலியா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவது, காரியங்களை திறம்பட நடத்துகிற ஞானம் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு இருக்க வேண்டும். ஞானம் நிறைந்த ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் இந்த வேலைக்காரன் உண்மை உள்ளவனா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரண்மனையோ அல்லது ராஜாவுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகளும் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். அங்க இருக்கிற பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், கருமையானவர்களே, அது பண விஷயங்கள், மற்ற எஜமானுக்கு நம்பிக்கைக்குரியவனா என்ன செய்ய வேண்டும், இந்த வேலைக்காரன் இருக்க வேண்டும். அப்படி நியமிக்கப்படுகிற இந்த எஜமான் வீட்டு வேலைக்காரனுக்கு எல்லாவற்றின் மீது என்ன இருக்குமா, அதிகாரம் இருக்கும்,
ஒரே ஒரு காரியத்துல மாத்திரம்தான் இந்த வேலைக்காரனுக்கு அதிகாரம் இருக்காது. அது எது என்றால், எஜமானுடைய மனைவியின் மேல் மாத்திரம் இவன் என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்க வேத புத்தகத்தை கவனமா வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் வேதத்தில் இருந்ததற்கு அநேக ஆதாரம் உண்டு. நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க வீட்டுல போய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பெயர் எலியேசர். எலியேசர் என்று சொல்கிற பேருக்கு தேவன் என் துணை என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த எலியேசர் ஆபிரகாம் வீட்டுடைய வேலைக்காரன். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் ஈசாக்கு பிறக்கிறான். இந்த ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அவன் யாரை அனுப்புகிறான் என்றால், அவனுடைய வீட்டின் வேலைக்காரனாய் இருந்த இந்த எலியேசரை என்ன செய்கிறான், அனுப்புகிறான். நாம அனுப்புவோமா? நம்ம வீட்டுக்கு நம்ம மகளுக்கு பொண்ணு பார்க்க போறப்போ நாமே போவோம் இல்ல, யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம் இல்ல, உறவுகளை நம்ப மாட்டோம், உடன்பிறந்த நம்ப மாட்டோம். நானே போறேன், 4 தெருவில் போய் நிற்போம், 4 பேர்ட்ட விசாரிப்போம், நண்பர்கிட்ட விசாரிப்போம், வேலை செய்யற இடத்துல போய் எல்லாம் விசாரித்து பார்த்துதான் மகனையோ மகளை என்ன செய்கிறோம், திருமணம் முடித்து கொடுக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, தன்னுடைய முதிர் வயதில் பிறந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இந்த ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக யாரை ஆபிரகாம் அனுப்புகிறார் என்றால், எலியேசரை அனுப்புகிறார். அப்ப பாருங்க, அந்த எலியேசர் எனக்கு அருமையானவர்களே, அனைத்து காரியங்களை கையாளுவதில் ரொம்ப திறமசாலி, நல்ல ஞானம் நிறைந்தவன், உண்மை உள்ள ஒரு மனிதன். இந்த ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்கு உரியவனாய் இருந்தான். இந்த எலியேசர் போகிறான். எலியேசர் போய் அந்த 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலியேசருடைய ஒவ்வொரு அந்த அசைவுகளையும் நீங்க நன்றாய் பார்க்க முடியும். இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரம் எப்போ நம்ம பெரும்பாலும் வாசிப்போம் அப்படின்னா, நிச்சயதார்த்த வீட்டில் வாசிப்போம் இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப அதெல்லாம் என்ன செய்யறதுல வாசிக்கிறது கிடையாது. இந்த நிச்சயதார்த்த வீட்டில் வாசிக்கப்படுகிற வேத பகுதி எதுனா, இந்த கருமையான ஆதியாகமம் 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் தான் எலியேசர் எப்படிப்பட்டவன் என்பதை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு கருமையானவர்களே வேலைக்காரனார் இந்த எலியேசர் கருமையானவர்களே உண்மை உள்ள மனிதர், பெரிய மனிதர், நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தபடியாதான் இவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி என்ன செய்திருக்கிறார், ஆபிரகாம் அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒருவர் யோசேப்பு. நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இந்த யோசேப்பு விலைக்கு வாங்கப்பட்டவன். இப்போ போத்திபாருடைய வீட்டில் இந்த யோசேப்பு இருக்கிறான். இந்த யோசேப்பு இந்த போத்திபார் என்ன செய்கிறானா, அவன் வீட்டுக்கு அவனை என்ன செய்கிறான், எஜமானுடைய வீட்டுக்கு இவனை எப்படிப்பட்ட ஒரு பலியாளனாய் பணி அமர்த்துகிறார் என்று சொன்னால், அவன் வீட்டுக்கு, இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு கருமையானவர்களே யார் மேனேஜர் அப்படின்னா, இந்த யோசேப்பு தான் இல்ல. ஒரு மொழிபெயர்ப்ப ரொம்ப அழகா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. போத்திபாருடைய வீட்டினுடைய மேலாளர், மேனேஜர் அப்படின்னா யாருன்னா இந்த கருமையானவர்களே யோசேப்பு தான். இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனுக்கு நல்லா தெரியும். தேவ ஆவியை பெற்றவன், ஞானம் நிறைந்தவன். பஞ்ச காலம் வந்தபோது அந்த பஞ்சத்தை எப்படி அவன் கையாண்டான், எஜமானுக்கு எப்படி அவன் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு 8வது வசனம் 39வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்ற போது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை இல்லை இல்லை, நான் தான் இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கிறேன், பெரியவனாய் இருக்கிறேன். போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த யோசேப்பு என்ன செய்கிறான், இருக்கிறான். அவருடைய மனைவியாகிய உம்மை தவிர எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவன் என் கையிலே கொடுத்திருக்கிறான் என்று சொல்றான். அதான் முதல்ல சொன்னேன்ல, இந்த தலைமை வேலைக்காரனாய் இருக்கிறவனுக்கு எஜமானுடைய வீட்டில் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் உண்டு, எஜமானுடைய மனைவியை தவிர. அப்படிப்பட்ட கருமையானவர்களே உன்னதமான ஒரு ஸ்தானத்துல தான் இந்த தலைமை கருமையானவர்களே வேலைக்காரர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இப்போ
இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுறார் பார்த்தீங்களா? அந்த சம்பவத்துக்கு நேராய் நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்புவீர்கள் என்று சொன்னால், இந்த ரோம சட்டப்படி இயேசுவை கைது செய்ய போகும்போது இல்ல கருமையானவர்களே, ரோம போர் சேவகர்கள் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். சனகரிப்பு சங்க தலைவர்கள் போக வேண்டும். அது மாத்திரமல்ல கருமையானவர்களே, அன்றைய பிரதான ஆசாரியனாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போயிருக்க வேண்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவை கைது செய்வதற்கு ரோம போர் சேவகர்கள் போகிறார். 600 ரோம போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை கைது செய்யும்படி போகிறார். 450 சனகரிப் சங்க தலைவர் காவலர்கள் என்ன செய்கிறாங்க? போகிறார்கள். அது மாத்திரமல்ல, திரளான ஜனங்களும் இயேசுவை கைது செய்ய போகிறாங்க. அன்றைய பிரதான ஆசாரியனாய் இருந்த இந்த காய்பா என்ன செய்ய வேண்டும்? போயிருக்க வேண்டும் இல்ல? ஆனா காய்பா போகல. இந்த காய்பாவனுடைய ஸ்தானத்தில் யாரை அவன் அனுப்பினான் என்றால், அவனுடைய வீட்டின் தலைமை வேலைக்காரனாய் இருந்த இந்த மல்கூசை என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அங்கே அவர்கள் போகிறார்கள். 100க்கு அதிபதி தலைமையிலே இந்த கூட்டம் எல்லாம் அங்கு போகிறது. போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? கைது செய்கிறார்கள். கைது செய்த போதுதான் இன்றைக்கு வாசிக்க கேட்டு இந்த சம்பவம் அங்கே என்ன செய்கிறது? அரங்கேற்றப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரதான ஆசாரியனாய் இருந்த காய்பாவின் வேலைக்காரனாய் இருந்தபடியினால்தான் இயேசுவுக்கு மிக அருகில் போகிற ஒரு கருமையானவர்களே ஒரு காரியம் அவனுக்கு சம்பவிக்கிறது. நீங்க அந்த கெத்செமனேல பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு அருகிலே இயேசுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை எனக்கு காட்டி கொடுத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறார். ரோம போர்ச்சேவகர்கள் இருக்கலாம், சனகரிப்புல இருக்கிற எனக்கு சங்கத்தார் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே இந்த வேலைக்காரனும் இயேசுவுக்கு மிக அருகில் அவன் என்ன செய்கிறான்? நின்று கொண்டிருக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, பிரதான ஆசாரியனாய் இருந்த காய்பாவுடைய வேலைக்காரனாய் இருந்தபடியினால அவ்வளவு அருகாமையில், இயேசுவுக்கு மிக அருகாமையில் என்ன செய்கிறான்? இவன் போகிறான். ஒருவேளை வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டத்தில் இவன் இருந்திருப்பான் என்று சொன்னால், தூரத்திலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்திருப்பான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, மிக அருகாமையில் போய் நிற்கிறான். அப்பதான் பேதுரு என்ன செய்கிறார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, அவருடைய பட்டயத்தை எடுத்து இல்ல இந்த மனிதனை காதர என்ன செய்தான்? வெட்டினான். அப்போ நீங்க அந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு, சேவகர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க, சனகரிப் சங்கம் ஒரு பக்கம் நிற்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பக்கத்துல எனக்கு அருமையானவர்களே 100க்கு அதிபதி எனக்கு நிற்கிறான். மிக அருகாமையிலே இந்த வேலைக்காரன் நின்று கொண்டிருக்கிறான். பாருங்க, இந்த பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து இல்ல யோவான் எழுதுகிற போது ரொம்ப அழகா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், இதை எனக்கு அருமையானவருடைய பெயர் மல்கூஸ், இவனை வெட்டினவன் பேதுரு, வெட்டப்பட்ட ஆயுதம் யாருடைய ஆயுதம் என்றால் பேதுருடைய ஆயுதம் என்று ரொம்ப தெளிவாய் அதை அவர் பதிவு செய்து வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய மொழிபெயர்ப்பிலே இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, காதர வெட்டினான் அங்க அப்படி இல்லை, காது துண்டிக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? காது அங்கு இல்ல, ஒரே வெட்டு, காது தனியா என்ன செய்தது? கீழே விழுந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இல்ல, இயேசு தன்னுடைய கடைசி அற்புதத்தை இங்குதான் அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். இப்ப வாசிங்க, லூக்கா 22வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:51. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு, நல்ல கவனிங்க, அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார், அவனை சுகமாக்கினார். அவனுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, என்ன பாருங்களேன், இப்போ இந்த மல்கூசுடைய காது வெட்டப்பட்டுச்சு. வெட்டப்பட்டு காது கீழே விழுந்துருச்சு. உடனே ஏசப்பா அங்க நிக்கிற எல்லாத்தையும் பார்த்து, எப்பா கொஞ்சம் நீங்க இந்த லைட்டை கொடுங்க, ஏன்னா ராத்திரி நேரம் இல்ல,
கொஞ்சம் லைட்டை கொடுங்க. இவன் காது எங்கேயோ கீழே விழுந்துருச்சு இல்ல, அந்த காது எங்க இருக்குது அதை கொஞ்சம் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சு அந்த காதை எடுத்து அவர் ஒட்ட வச்சாரா, புது காது அவனுக்கு கொடுத்தாரா? புது காது இல்ல, அங்க லைட்லாம் அடிக்கல, காதெல்லாம் என்ன செய்யல, தேடல, அங்க எந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் ஒண்ணும் நடக்கல. அப்ப ஒரு சிலர் வாதாடுறவங்க சொல்றாங்க ஒருவேளை காது விழுந்திருக்காது, பாதியில நின்று, அப்படிலாம் கிடையாது. காது துண்டிக்கப்பட்டது, துண்டித்து கீழே விழுந்து. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, இந்த காது அறுக்கப்பட்ட இடத்துல இயேசு தன்னுடைய கையை என்ன செய்கிறார், இயேசு வைக்கிறார். அங்க என்ன நடக்கிறது என்றால், ஒரு புதிய காது அவனுக்கு என்ன செய்கிறது, உண்டாகுது. இந்த சம்பவத்தை லூக்கா மாத்திரம் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். லூக்கா இந்த சம்பவத்தை பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னா, லூக்கா ஒரு மருத்துவர், டாக்டர். லூக்கா ஒரு டாக்டர். இப்ப இந்த லூக்கா என்ன யோசிக்கிறார்னா, மருத்துவ உலகில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு பெரிய அற்புதம் இது இல்ல. இப்போ எனக்கு கருமையானவர்களே, இந்த காது அருந்து போன ஒரு காது இல்ல, அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சிருந்தா கூட பரவாயில்லை. ஆனா இங்க என்ன நடக்குது, காது வெட்டப்பட்ட இடத்துல இயேசு கை வைக்கிறார், ஒரு புதிய காது அவனுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. இப்ப லூக்கா என்ன நினைக்கிறார், மருத்துவ உலகத்தில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு மாபெரும் அற்புதமாய் அதை அவன் பார்த்தனாலதான் லூக்கா எனக்கு மருத்துவராய் இருந்தபடியினால இந்த சம்பவத்தை அவர் என்ன செய்கிறார், பதிவு செய்து வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் என கருமையானவர்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலங்களிலே ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உருவாக்க வல்லமை உடையவர். ஒருவேளை மருந்து உங்களை கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை சுகமாகாது என்று சொல்லி எனக்கு மருத்துவரால் நீங்கள் சர்டிபிகேட் பெறப்பட்டு இருக்கலாம். ஆனால் தள்ளுமுள்ள கரமுகளை தொட்டு சுகமாக்க வல்லமை உடையது. இந்த லெந்து கால கூட்டங்களிலே பங்கெடுக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் என கருமையானவர்களே, நடக்கும் இல்ல. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கருமையானவர்களே, காது வெட்டப்பட்டவன் ரத்தம் சொட்ட சொட்ட என்ன செய்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் வேதனை இல்ல, காது வெட்டுப்பட்டு கீழே விழுந்து கிடக்குது, வெட்டுப்பட்ட இடத்துல வேதனை அவனால் தாங்க முடியல, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. யாருமே அவனை என்ன செய்யல, கண்டு கொள்ளல. யாராவது அவனை பார்த்து, ஏப்பா ரொம்ப வலிக்குதா, காதவை வெட்டிட்டாங்க, கவலைப்படாது, என் கையில பட்டை இருக்கு, அவங்களை நம்ம திருப்பி வெட்டுவோம், யாராவது சொன்னாங்களா? ஒன்னும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. இந்த காது அறுபட்ட மனிதன் வேதனைகள் என்ன செய்கிறான், துடித்துக் கொண்டிருக்கிறார், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் யோவான் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காது வெட்டப்பட்டவனுடைய உறவினர் அங்கதான் இருப்பான். அவன் கூட அவனுக்கு என்ன செய்யல, ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லல. என்னைக்குமே உறவுக்காரன் சொல்ல மாட்டான். மாதிரிகள உறவுக்காரன் நம்ம நல்லா இருந்தா பொறாமப்படுவான், நம்ம கெட்டு போயிட்டு சந்தோஷப்படுவான். அதான் உறவுக்காரன் இல்ல. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, காது வெட்டப்பட்டது, உறவுக்காரங்க நிக்கிறான், அவன் கூட என்ன செய்யல, இந்த மல்கூசுக்கு ஆதரவாய் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, சொல்லல. அங்க சூழ்ந்திருந்த மக்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, ரோம போர் அதிகாரிகள், அங்கிருந்த கருமையால கூடியிருந்த மக்கள் இயேசுவை கைது செய்யறதுல தான் அவங்க நோக்கமா இருந்தார்களே ஒழிய, இந்த காது வெட்டப்பட்ட மனிதனை ஒருவருமே என்ன செய்யல, கண்டு கொள்ளல. நம்மை போல வச்சுக்கீங்களே, இப்ப நமக்கு யூதாசு தெரியுது, பிளாத்துவ தெரியுது, நூற்றுக்கு அதிபதியே தெரியுது இல்ல, சிரனூரிய சீமோனை தெரியுது, இப்படி எல்லாரும் தெரியுது. ஆனா இந்த மனுஷன் நமக்கு என்ன செய்யல, தெரியல இல்ல. கருமையானவர்களே, எல்லாரும் இயேசுவை கைது செய்வதிலேயே நோக்கமாய் இருக்கிறார். ஆனால் இயேசு மாத்திரம் வேதனையில் துடித்த அவனை இயேசு கண்டார். இயேசு கண்டார். கண்டு அவன் அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கருமையில விரும்பல. மாறாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வெட்டப்பட்டு நிற்கிற அந்த வேலைக்காரனுடைய காதை ஆண்டவர் தொட்டார்.
அங்கே ஒரு புதிய காது அவனுக்கு என்ன செய்தது? உண்டானது. வலி மறைந்தது, இரத்தம் வடிவது மறைந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு புதிய காது அவனுக்கு என்ன செய்தது? உண்டானது. இந்த எனக்கு அருமையானவர்களே, காட்சியை பார்த்த அந்த வேலைக்காரன் உறைந்து போய் நின்றிருப்பான். இதுவரைக்கும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது, வேதனையால துடித்தோம், இல்ல காது அருந்து போச்சு, இப்ப தொட்டா ஒரு புதிய காது இருக்குது, ரத்தம் வடியல, வேதனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு அருமையானவர்களே ஆச்சரியத்தில் உறைந்திருக்கிற போது அவன் என்ன நினைத்திருப்பான் தெரியுமா? மெய்யாகவே இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று உணர்ந்திருப்பான். இல்ல அப்படித்தானே உணர்ந்திருக்கணும். இல்ல ஐயோ குற்றமற்ற இவரையா நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி, குற்றமற்ற இவரவா கைது செய்ய வந்தேன் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே இந்த பிரதான வேலைக்காரன் மனம் வேதனைப்பட்டிருக்கும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துல வேதனையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு கூட நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க, எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதனையில வெட்கத்துல பிரச்சனையில இருக்கிற உங்களை பார்த்துவிட்டு அப்படியே இயேசு கடந்து போகிறவர் அல்ல. இந்த அற்புத மையத்தில் வைத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதற்காகவே தேவன் இந்த மாலை நேரம் பிரத்யேகமா என்ன செய்திருக்கிறார்? உங்களை அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவை கைது செய்து இயேசுவை இரவு விசாரணைக்கு என்ன செய்கிறார்கள்? அழைத்து கொண்டு போகிறார். நல்ல கவனிக்க, இந்த வியாழன் இரவு 6 நீதி விசாரணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசாரிக்கப்பட்டது. பொதுவா கைது செய்யப்பட்ட ரோம சட்டப்படி கைது செய்யப்பட்ட கைதிகள் இரவு நேரத்தில் விசாரிக்க கூடாது. இரண்டாவது, இரவு நேரத்தில் சனகரிப் சங்கம் கூடவும் கூடாது. மூன்றாவது, குற்றம் செய்த மனிதனை முன்பதாக விசாரிப்பதற்கு முன்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இறுதியாக குற்றம் செய்தவன் விசாரிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அவன் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் இது எதுவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் என்ன செய்யல? நடக்கவே இல்லை. அவர் கைது செய்கிறாங்க. இரவு 9 மணிக்கு கடுமையான தொடங்குகிற விசாரணை அடுத்த நாள் காலை வரைக்கும் 6 நீதி விசாரணைக்கு இயேசு உட்படுத்தப்படுகிறார். மதம் சம்பந்தப்பட்டமான கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. எதற்கு கேட்கப்படுது அப்படின்னா, மத சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு ஏதாவது ஒன்றை ஆண்டவர் சொல்லுவார் என்றால் அதன் அடிப்படையிலே இயேசுவை நாங்கள் சிலுவையில் அறைந்தோம் என்று சொல்லி இப்பொழுது குற்றவாளியை போல இயேசுவை கைது செய்துவிட்டு குற்றங்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். முதல் 3 விசாரணையிலே மதம் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அடுத்து பிலாத்துவிடத்தில் ஏரோது மறுபடியும் பிலாத்து. இந்த 3 நீதி விசாரணையிலே அரசியல் சம்பந்தப்பட்ட கடுமையானவர்கள் அரசியல் சட்டம் சார்ந்த கேள்விகள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கப்படுகிறது. இந்த 6 நீதி விசாரணை கடுமையானவர்கள் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது என்றால், அவரை அடித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தலையிலே கொட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரி அவர் முகத்திலே உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அவரை அறைந்தார்கள், கசையால் அவரை அடித்தார்கள். முள்ளினால் ஒரு முடியை சூட்டி அவர் சிரசின் மேல் வைத்து கோலால் அடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிவப்பு அங்கி அவர் கொடுத்து ஒரு கோலை அவர் கையில கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள். நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த மனுக்குலத்துக்கு மீட்பு என்பது ரொம்ப எளிதாய் வந்த காரியம் அல்ல. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் இந்த மீட்பின் மேன்மையை அறியாமல் உணராமல் இருக்கிறார். மீட்பு என்பது ரொம்ப எளிதாய் வந்த ஒரு காரியம் அல்ல. நீ யோசித்து பாருங்களேன், உலக வரலாற்றிலேயே ஒரு நீதிமான் தண்டிக்கப்பட்டார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமுமே அவரிடத்தில் கிடையாது.
எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னும் சரி, அநேகர் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்க முடியும். ஆனால் இயேசுவுக்கு முன்னும் இயேசுவுக்கு பின்னும் எனக்கு அருமையான குற்றம் செய்தவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே குற்றமற்றவர். உலக வரலாற்றிலேயே ஒரு நீதிமான் முதல் முறையாய் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. இல்ல, அவர் இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் பட்ட பாடு, இல்ல, அடைந்த வேதனைகள், நிந்தைகள் விவரிக்கவே முடியாது. நீங்க ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தியானிக்கிற ஒரு தியான பொருள் அல்ல. சிலுவை சிலுவை கிறிஸ்தவத்தின் மையம் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நோக்கி பார்க்க வேண்டியது சிலுவை. என கருமையானவர்களே, ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் சிலுவையை தியானித்து விட்டு இந்த சிலுவை மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிலுவை மறக்கப்படுகிறது. சிலுவையின் உபதேசங்கள் இன்றைக்கு மறக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்துக்கு நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எளிதாய் இந்த மீட்பை நமக்கு அவர் என்ன செய்யல, கொடுக்கல. எத்தனை பாடுகள், அடித்தார்கள். இல்ல, யோசித்து பாருங்க. கன்னத்தில் அவரை அறைந்த, காரி உமிழ்ந்தார்கள். காரி இயேசு முகத்தில் துப்பினாங்க. யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா, இல்ல, இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிற போது 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருந்த ஒரு ஆட்டை போல இயேசு என்ன செய்தாராம், நின்று கொண்டிருந்தார். இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்களை இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவாருடைய சிலுவையிலே சம்பாதித்துதான் நமக்கு இந்த மீட்பை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார். இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இயேசுவை கைது செய்கிறார்கள். அதற்கு பிறகு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவரை அடிக்கிறார்கள், தலைகளை கொட்டுகிறார்கள், காரி முகத்திலே உமிழ்கிறார்கள், சிரசிலே முள்முடி சூட்டப்படுகிறது. பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா வரைக்கும் போகிறார். அங்கே சிலுவையில் அவர் இயேசு கிறிஸ்துவை அறைகிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாவற்றையுமே இந்த சுகம் பெற்ற மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறான். சிலுவை வரைக்கும் அவன் கடந்து போகிறான். அப்படி உள்ளத்துல இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற போது இந்த தண்டனைக்குரியவர் அல்லவே அல்ல இவர் நீதிமான், ஆனா தண்டிக்கப்படுகிறார். ஒரு பக்கம் அவனுக்கு மனதில் வேதனை, ஆனா விடுவிக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. அல்லது இவர் குற்றமற்றவர் என்று போய் சொல்லுகிற தைரியமும் என்ன செய்யாது, கிடையாது. இறுதியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். இப்பொழுது வரலாற்றுக்கு நான் திரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மல்குசை குறித்து ஆராய்ச்சி செய்த ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையிலே அவர் இப்படியா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிறகு இவன் இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக தெய்வமாய் அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் அல்லவா, அந்த லாசரு ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறார். அந்த லாசருவோடு இணைந்து எனக்கு அருமையானவர்களே, இந்த மல்குசும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். எப்படி உயிர்த்தெழுந்த லாசரு ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரித்தானோ, அதை போல இந்த மல்குசும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் என்ன செய்திருக்கிறான், மரித்திருக்கிறான். இல்ல, இது இன்ட்ரோடக்ஷன். இப்பதான் செய்திக்குள்ள போறோம். சரியா? இப்ப இந்த மல்குஸ் நமக்கு கத்து தருகிற பாடம் என்ன? உண்மைதாயா, அவன் வேலைக்காரன், உண்மையா இருந்தா, உத்தமமா இருந்தா, பெரிய அற்புதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்தோம். இந்த மல்குஸ் நமக்கு கற்று தருகிற காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை மிக வேகமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த மல்குஸ் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், அற்புதம் அல்ல, அற்புதம் செய்தவர் எனக்கு வேண்டும். புரியுது உங்களுக்கு? அற்புதம் அல்ல, அற்புதத்தை செய்தாரே அவர் எனக்கு வேண்டும். நீங்க இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை நீங்க நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, 99% மக்கள் இயேசுவண்டைக்கு எதற்காக வருகிறாங்க நினைக்கிறீங்க?
அற்புதத்துக்காக தான். இல்ல வியாதி சுகமாகணும், வேதனை மாறணும், துக்கம் மாறணும், தவறல்ல. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் நாம் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல வியாதியிலிருந்து விடுதலையாயிருக்கட்டும், கடன் பாரத்திலிருந்து விடுதலையாயிருக்கட்டும், பிசாசுடைய கட்டுகிறது விடுதலையாயிருக்கட்டும், இதற்காகவே பிரதானமாய் இன்றைக்கு வருகிற மக்கள் ஏராளம். அது தவறல்ல. ஆனா இதற்கு அடுத்து இன்னொரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை தேடுவீர்கள் என்று சொன்னால், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டு போய் விடுவோம். ஏன்னா மறுமையிலே நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எதற்காக இந்த லெந்து காலங்கள், எதற்காக இந்த 6 வாரம் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே எனக்கு இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது? அதிக பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடத்துறாங்களா? இல்ல, எப்படியாவது எனக்கு இந்த மறுமையின் வாழ்க்கையை இந்த பகுதி வாழ் மக்களாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய பாரத்தின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. நீங்க ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளணும். இந்த ஊழியத்தின் விளம்பரத்திற்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்படல, தன் பேர் பிரஸ்தாபத்துக்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்படல. ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் இருந்த நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். எனக்கு இன்றைக்கு அந்த நித்தியத்தின் மேல் நிச்சயம் இருக்கிறது. நான் வாழுகிற பட்டணத்தில் இருக்கிற இந்த ஜனங்களும் அந்த நித்தியத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற பாரத்தோடு உங்கள் சகோதரன் நடத்தப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம். என் அன்பு தேவ பிள்ளையே, வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் இந்த அற்புத மையத்தை தேடி வருகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மறுமையின் வாழ்க்கைக்கு ஆயத்தமாக வேண்டும். நித்திய வாழ்க்கை 80 70 பலத்தின் மிகுதியால் 80. என் அன்பு தேவப்பிள்ளையை, ஒரு தரம் பிறக்கிறோம், ஒரு தரம் மரிக்கிறோம், நியாயத்தில் படைகிறோம், அதற்கு பிறகு நித்தியம். அந்த நித்தியத்தின் நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட சிலுவை தியான கூட்டங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் தேடி வருகிற மக்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி கூட சொல்றனே, இந்த அற்புத மையத்துல வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தொடர்ந்து இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, இதை போல 2 மடங்கு பெருசா அந்த கூடாரத்தை கட்டியிருக்கும். இல்ல, வருவாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க, ஊழியரை நினைச்சுவாங்க, மறந்துடுவாங்க. இல்ல, அதல்ல. என் அன்பு ஊழியரை மறந்தா கூட பரவாயில்ல, அற்புதம் செய்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும். இல்ல, டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்றப்ப ரொம்ப அழகா சொல்லுவாரு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் பாதி பேர் கிறிஸ்தவனா என்ன செய்திருக்க முடியும்? இருந்திருக்க முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அற்புதம் செய்த ஆண்டவரை என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியத்தை இன்றைக்கு நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் முக்கியம், ஆனா அதை விட அற்புதம் செய்த இயேசு எனக்கு முக்கியம். ஏன்னா மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் பங்குள்ளவர்களாய் மாறணும். எப்படி இந்த பூமியில உங்க எல்லாரையும் பார்க்கிறோமோ, நாளொன்று வரும், எனக்கு மரணமோ வருகையோ, நாம் எல்லாரும் நித்தியத்தில் எடுக்கப்பட்டு அங்கு இந்த முகத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதான் ஆண்டவருடைய விருப்பம். இல்ல, வெறும் அற்புதத்தை பெற்று நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கல, அதை போல ஒரு வேதனையான காரியம் வேறு ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. நீ நல்ல வேத புத்தகத்தை வாசித்து பாருங்க. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில இந்த அற்புதங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது? உண்டாக்கி இருக்கிறது. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே அற்புதம் செய்த இயேசுவை ஃபாலோ பண்ணினாங்க. அது பரிதிமை குருடனாய் இருக்கட்டும், பேதுருவாய் இருக்கட்டும், இலக்கபடி சொல்லிக்கொண்டே போல அநேகர் என்ன செய்றாங்க? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அற்புதம் எனக்கு தந்த அந்த தெய்வம் வேணும் என்று சொல்லி அந்த தெய்வத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்பற்ற ஆரம்பித்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க ஊழியக்காரர் எல்லாருமே இயேசுவை எப்படி எனக்கு மக்களுக்கு காண்பிக்கிறாங்க அப்படின்னா, டாக்டரா மாத்திரம் காண்பிக்கிறாங்க. வியாதியை சுகமாக்குறவர், பிசாசு உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர். அப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலான ஊழியங்கள் இயேசுவை எப்படி காக்குறாங்க காட்டுறாங்க அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, சுகமளிக்கிறவர், விடுதலை தருகிறவர், ஆறுதல், அதெல்லாம் உண்மைதான். ஆனா மக்களுக்கு இயேசுவை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால்,
இரட்சகராய் காண்பிக்க வேண்டும். ஏன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காகத்தான் 6 மணி நேரம் சிலுவையில இயேசு தொங்கினார். ரோம சட்டப்படி, நீ நல்ல கவனிங்களே, ரோம சட்டப்படி ஒரு குற்றம் செய்த மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, யார சிலுவையில் அறைவாங்கன்னா தேச துரோகம் செய்தவர்கள், ராஜாவுக்கு, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தேசாதிபதிகளுக்கு விரோதமாய் கலகம் செய்தவர்களை தான் சிலுவையில் என்ன செய்வாங்க, அறைவாங்க. ஆனா எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 குற்றத்தையும் செய்யாத இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ரோம சட்டப்படி அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படியே சொல்லுகிறார், ரோம சட்டப்படி இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட மனிதன் சிலுவையில் அறையப்படும் போது நிர்வாணமாய் தான் அறையப்படுவானாம். ஒரு துண்டு துணி கூடவே சரியத்தில் இருக்கார். ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோம சட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டனால அவருடைய சரீரத்திலும் துணி இல்லைன்னு எழுதுகிறார். ஓவியர்கள் தான் அவர் இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருக்கிறதை போல வரைந்திருக்கிறார்களே ஒழிய, இயேசு சிலுவையில் மரிக்கிற போது ரோம சட்டப்படி அவர் நிர்வாணமாக தான் மரித்தார் என்று எழுதுகிறார். யோசித்து பாருங்க, இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக ஆண்டவர் பட்ட இந்த பாடு. அப்ப இந்த மனிதன் நமக்கு கற்றுத்தருகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அற்புதம் அல்ல, அற்புதம் செய்தவர் எனக்கு வேணும். உயிருள்ள வரைக்கும் இந்த அற்புதம் செய்தவரை, இல்ல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விட்டுவிடக்கூடாது. 2வது காரியம், இந்த மல்குஸ் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன அப்படின்னா, பழையவை எல்லாம் அவன் வாழ்க்கையில் ஒளிந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இந்த மல்குஸ் வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனித்து பாருங்களேன். ஒரே ஒரு அற்புதம் அல்லது இயேசு சந்தித்த ஒரே ஒரு சந்திப்பு, அவன் நேற்று வரைக்கும் அவனுக்குள் இருந்த எல்லா பழைய அடையாளங்களையும் என்ன செய்து விட்டது, மாற்றிவிட்டது. நேற்று வரைக்கும் எனக்கு அருமையானவர்களே, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் என்று சொல்கிற அடையாளம் தான் அவனுக்கு அடையாளமா இருந்தது. இன்றைக்கு அவன் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனுடைய பிள்ளையாய் அவன் மாறி போனான். இல்ல, பைபிள் அழகாச்சுது, அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். நேற்று வரைக்கும் பிரதான ஆசாரியன் வீட்டின் வேலைக்காரன் என்று சொல்கிற அடையாளத்தில் வாழ்ந்தான். இன்றைக்கு அவன் அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் யார்னா, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அடையாளத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவை தியானம் பழைய அடையாளங்களை நம்முடைய ஜீவியத்திலே மாற்ற வேண்டும். இல்ல, நமக்கு சில பழைய அடையாளங்கள் உண்டு. என்ன அடையாளங்கள் உண்டு? இல்ல, இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், இவன் ஒரு கோபக்காரன், இவன் மன்னிக்காதவன், இவன் பொறாம பிடித்தவன், அப்படின்னா நமக்கு சில அடையாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். சிலுவை தியானம் என்பது ஏதோ மேலோட்டமாய் தியானித்து விட்டு கடந்து போகிற காரியங்கள் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இல்ல, பழைய ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும், சாகணும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, நான் மாத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருந்தா, சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட என்ன செய்வேன், குடும்பியை பிடிச்சி இழுத்து போட்டு நாலு கும்பி இருப்பேன். அதானே, இன்னும் பழைய மனுஷன் சாகல, அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் சாகல. வெளியெல்லாம் பார்த்தா அந்நிய பாஷை இருக்குது, ஆரவாரம் இருக்குது, ஆடல் பாடல் இருக்குது, ஆனா உள்ளத்துக்குள்ள மாற்றம் இல்லையே. மன்னிக்க முடியல, சொந்த சகோதரனை மன்னிக்க முடியல, சொந்த தாயை மன்னிக்க முடியல, சொந்த தகப்பனை மன்னிக்க முடியல. ஆனா இங்க ஆவில் நிரம்பி ஆடி பாடி விட்ட பாயெல்லாம் கழிச்சு சேரெல்லாம் உடைச்சு போடுறான். மாய்மால கிறிஸ்தவம் இல்ல, பழைய அடையாளங்கள் மாறலையே, பேரு மாறி இருக்கு. இல்ல, ஞானஸ்தானத்துல பேரு மாறி இருக்குது, ஆனா சுவாபம் மாறல, ஜென்ம சுவாபம் மாறல. விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல. ஆனா தேவனுடைய பிள்ளை, ஆவியில நிரம்புவேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆரவாரம் செய்வேன். யாரை ஏமாற்றுகிறோம்? யோசித்து பாருங்க. சிலுவை உங்க பழைய அடையாளங்களை மாற்றும்.
இந்த சிலுவை தியானம் உங்கள் ஜென்ம சுவாபத்தை மாற்றணும் இல்ல? எத்தனை சிலுவை தியானங்களை சந்தித்தாகிவிட்டது. இந்த சிலுவை தியானம் எனக்குள் என்ன மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது யோசித்து பாருங்க. இந்த வேலைக்காரருடைய அடையாளங்கள் மாறுகிறது. நேற்று வரைக்கும் அவன் வேலைக்காரன் இல்ல, ராஜாவுடைய அரண்மனைகளை வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் என்ன செய்கிறான்? மாறுகிறான். இத்தனை மாற்றங்களுக்கு காரணம் என்ன? இயேசுவின் ஒரே ஒரு சந்திப்பு. யோசித்து பாருங்க, இயேசு எத்தனை முறை உங்களை சந்தித்திருக்கிறார். இதை போன்ற எத்தனை சிலுவை தியான கூட்டங்களிலே ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். நீங்கள் சார்ந்திருக்கிற ஆலயங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற ஊழியங்களில் எத்தனை முறை இந்த சிலுவையை குறித்த செய்தி கேள்விப்பட்டாகிவிட்டது. இந்த சிலுவை உங்களுக்குள் என்ன மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது. ஏதோ இந்த நாட்கள் சிலுவையை பார்த்து பரிதாபப்படுகிற நாட்கள் அல்ல, துக்கப்படுகிற நாட்கள் அல்ல. இந்த சிலுவை தியானம் ஒரு ஜென்ம சுவாபத்தில் மாற்றத்தை உண்டாக்காட்டி இந்த சிலுவை தியானம் விருதா. எத்தனை எனக்கு அருமையான சிலுவை தியானங்கள், எத்தனை மும்மணி தியானங்கள். இயேசு சிலுவையில மொழிந்த வார்த்தை எத்தனை முறை பிரசங்கிக்கப்பட்டாகிவிட்டது, எத்தனை முறை கேட்கப்பட்டாகிவிட்டது. என்ன மாற்றத்தை இந்த சிலுவை தியானமுக்கு உண்டாக்கி இருக்கிறது. இந்த 6 வாரம் நீங்க வரீங்க, அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். இன்னும் அநேகருக்கு சொல்லி அழைத்துக் கொண்டு வா. இந்த 6 வாரத்தில் 6 தேவனுடைய மனிதனை கொண்டு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியத்தில் உங்க ஜீவியத்தில் மாற்றம் வரணும். முதல் வாரம் பேசினார், அவரு கொஞ்சம் பரவாயில்லை. 2வது வாரம் பேசினார்ல, அவரு கொஞ்சம் ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு. இந்த 3வது வாரம் பேசினார், மறுபடியும் அவர் கூப்பிட்டாதுங்க ஐயா, மனுஷன் போட்டு அறுன்னு அறுத்து விட்டாரு இல்ல, மார்க் போட வர நம்ம யோசித்து பாரு. மனம் திரும்பணும் இல்ல. பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். இந்த சிலுவை தியானம் ஒரு உண்மையான மாற்றத்தை என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள உண்டாக்கணும். சிலருக்கு 40 நாள் இந்த மாற்றத்தை உண்டாக்கும். பார்த்திருக்கீங்களா? சாம்பல் புதன் தொடங்கி ஈஸ்டர் வரைக்கும் அநேக காரியங்கள் மாறும். கோவப்பட மாட்டான், குடிக்க மாட்டான், புகைக்க மாட்டான், பூ வைக்க மாட்டான், பொட்டு வைக்க மாட்டான். இதெல்லாம் நிறைய மாற்றம். எதுக்கு இது இல்ல? ஒரு ஊழியக்கார் சொல்லி இப்படி சொன்னார், சாம்பார்ல தொடங்கின சாம்பல் புதன் எனக்கு வாங்கோலி பிரியாணியில ஈஸ்டரோட என்ன செய்து முடிஞ்சிருச்சு இல்ல. அடுத்த திங்கட்கிழமை என்ன விட்ட பாவம் மறுபடியும் தொடருது. எதுக்கு சிலுவை தியானம்? எதற்கு? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைங்க, இந்த 40 நாள் நீ பூ வைக்கிற, பொட்டு வைக்கிற, கறி சாப்பிட, இதெல்லாம் யாருக்கு பலன்? அதனால ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க கறி சாப்பிடாட்டி இல்ல, நீங்க சேவ் பண்ணாட்டி, காலில் செருப்பு போடாட்டி இல்ல, இது யாருக்கு? உங்களுக்கு தான் பலன். ஆண்டவருக்கு ஒரு வெளியரங்கமான மாற்றங்களை பார்க்க ஆண்டவர் விரும்பல. நல்ல கவனிக்க. இந்த வெளியரங்கமா நீங்க ரொம்ப துக்க முகத்தோடு இருக்கிறது இல்ல, வெளியரங்கமா சில காரியங்களை செய்யாமல், இதனால ஆண்டவர் இறக்கப்படணும். ஆண்டவர் வெளியரங்கமான கிரியைகளை பார்க்கிறவரே அல்ல. ஆண்டவர் உள்ளான மனிதனுக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த பழைய அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த லெந்து காலங்கள்ல மாறணும். கோபக்காரன் என்று சொல்லுகிற அடையாளம், குடிகாரன் என்று சொல்லுகிற அடையாளம், வேசி மார்க்கத்தான் என்று சொல்ற அடையாளம், விபச்சாரக்காரன் என்று சொல்ற அடையாளம், பொய்யன் என்று சொல்லுகிற அடையாளம், திருடன் என்று சொல்லுகிற அடையாளம், கள்ள கணக்கர் என்று சொல்லுகிற அடையாளம், இது எல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். நீங்க இந்த பழைய அடையாளத்தினாலே அழைக்கப்படவே கூடாது. சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்றை வாசித்து, அது உங்களுக்கு ஞாபகம் வருகிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்ல. இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சான் அப்படின்னு சொல்றோம். முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சான். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி ஒரு அழகான ஒரு சின்ன கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தான். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவன் விவசாயம் இருந்திருக்கிறான். அவன் வீட்டுல எனக்கு அருமையான பூசணி விதைய விதைச்சிருக்கிறான். அந்த ஏழை விவசாயி வீட்டுல பாத்தீங்கன்னா பூசணி பயங்கரமா விளைஞ்சு பெருசா நின்று இருக்குது. இந்த பணக்காரன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா, இந்த விவசாயி வெளியே போன சமயம் ஒரு பூசணிக்காவை திருடிட்டு வந்துட்டான். காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், கேட்டாலே என்ன செய்திருப்பான்? கொடுத்திருப்பான். ஆனா எனக்கு அருமையான திருடி என்ன செய்துட்டான்? கொண்டு வந்துட்டான். இத எனக்கு கருமையானவர்களே, இந்த ஏழை விவசாயம் திருடிட்டு போறதை பார்த்துறான். ஊர் மக்கள் என்ன செய்துட்டாங்க? திருடிட்டு போறதை பார்த்துட்டாங்க.
அது வரைக்கும் அந்த ஊர்ல பணக்காரே அப்படின்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த பூசணிக்கார திருநாரு, அவர் வீட்டுக்கு பக்கத்துல நான் குடியிருக்கிறேன். இந்த பூசணிக்காவை திருநாரு, அவர் வீட்டுக்கு பின்னாடி நான் குடியிருக்கிறேன். இந்த பூசணிக்காவை திருநாரு, அவர் வீட்டுக்கு எகுத்த வீடு தான் என் வீடு. வழி சொல்றவன் எப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டானா, இந்த பூசணியை திருநா, பூசணிக்காவை திருநா அப்படின்னு சொல்லியே அவருக்கு அந்த பேரை என்ன செய்துட்டு அடையாளமா மாறிடுச்சு. ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு, அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்றான், இந்த பூசணிக்காவை திருநார் பத்தீங்களா, அவன் பெத்த பிள்ளைதான் இவன் இல்ல. ரெண்டாவது மூணாவது தலைமுறை சொல்றான், இந்த பூசணிக்காவை திருநார் பத்தீங்களா, அவன் பெத்த பிள்ளையோட பிள்ளை இவன், பேர பிள்ளை. இந்த பூசணிக்காவை திருநார்ல அவனுடைய கொள்ளு பேரு. கருமையானவர்கள், இந்த நாலாவது தலைமுறை வந்த உடனே இந்த கொள்ளு பேர் இருக்க மத்தியில யோசித்தான், என்னடா ஊர்ல எவனை பார்த்தாலும் பூசணிக்காய் திருந குடும்பம், பூசணிக்காய் திருந குடும்பம், இவ்வளோ சொத்து இருக்கு, சுகம் இருக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தவன் அங்க இருக்கிற ஒரு ஞானிட்ட போயிருக்கான். போய் சொல்லியிருக்கிறான், இப்படி எல்லாரும் எங்களை பார்த்து இப்படி பூசணி திருந குடும்பம் சொல்றாங்களே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அந்த ஞானி சொல்லி இருக்கிறாரு, நீ ஒரு காரியம் பண்ணு, உனக்கு நல்ல சொத்து இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நாளையிலிருந்து உன் வீட்டில் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடு. சாப்பாடு போட்டா எனக்கு ஏழை வந்து சாப்பிட்டாலும் சரி, பணக்காரன் சாப்பிட்டாலும் சரி, யார் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, டெய்லி 50 பேருக்கு நீ ஆகாரம் போடு, 10வது நாள் நீ என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, அனுப்பிட்டார். இவன் போனா நல்ல அறுசுவை உணவோடு டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு. போறவன் வரவன் பசியா இருக்கிறவன் எல்லாரும் என்ன செய்தாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊருக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். வந்தவர் கருமையானவர்களே, அந்த 4வது தலைமுறை கொள்ளு பேரை இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பேரை சொல்லி அவன் வீடு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் என்ன அடையாளம் சொன்னான்னு தெரியுமா? இல்ல, வயிறார சோறு போடுற ஒரு குடும்பம் இருக்குது, இல்ல அறுசுவை உணவோடு சோறு போடுற ஒரு குடும்பம் இருக்குது. இந்த தெருவில் போய் நீங்க வலது பக்கம் திரும்பி இந்த சோறு போடுற குடும்பம் எங்க இருக்கு நீங்க கேளுங்க, அந்த வீட்டை உங்களுக்கு என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. இதுவரைக்கும் பூசணிக்காய் திருந்த கூட்டத்தை இப்ப சோறு போடுகிற கூட்டமா என்ன செய்துட்டு அடையாளம் மாறி போச்சு. அததான் சொல்றான், இந்த முழு பூசணிக்காவை சோத்தை போட்டு என்ன செய்துட்டாங்க, மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை எழுதியிருந்தா. நான் யோசித்து பார்த்தேன், இல்ல கருமையானவர்களே, இது ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு கற்பனை கதையா கூட இருந்தாலும் அவனுடைய அடையாளத்தை அவனுடைய நற்குணங்கள் மாற்றினது, அவன் நற்செயல்கள் என்ன செய்தது, மாற்றினது. ரட்சிப்பு என்பது கருமையானவர்களே ஏதோ அந்நிய பாஷை பேசுவதல்ல, ஆலயம் மாறுவதல்ல, ஆபரணம் மாறுவதல்ல, கருமை ஆடை மாறுவதல்ல, ஆத்துமாவில் ஏற்படுகிற மாற்றம் தான் ரட்சிப்பு. உங்க நற்செயல்கள் உங்களை அடையாளமா மாறணும். ஒரு காலத்துல உங்களை பார்த்து ஊரா சொன்னா இவன் குடிகாரு, இன்னைக்கு சொல்லணும் அவன் குடிகாரனுடைய புள்ள அல்ல, அவன் ஊழியக்காரனுடைய புள்ள. அவன் நம்முடைய அடையாளங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். அப்ப இந்த மல்குஸ் நமக்கு கற்றுத் தருகிற 2வது காரியம் என்ன அப்படின்னா, கருமையானவர்களே, பழையவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒளிந்து போய் எல்லாம் எப்படி மாறணுமா, புதிதாய் மாறணும், புதிதாய் மாறணும். இல்ல கொரிந்தியருக்கு எழுதுறது ரொம்ப அழகா எழுத, பழைய புளித்த மாவோடு கூட அல்ல, இல்ல உண்மை துப்புரவு என்று சொல்கிற நற்குணத்தோடு பண்டிகை என்ன செய்யணுமா, ஆசரிக்கணும். அப்போ உங்க பழைய சுவாபங்கள் எல்லாம் இந்த லெந்து நாட்கள்ல சாகணும். சும்மா வெறுமனமே சிலுவையை தியானிக்கிற கூட்டத்தில் வந்து அமர்ந்து எழுந்து போறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. கருமையாக 6 வாரம் 6 தேவனுடைய மனிதனை கொண்டு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற சத்தியம் உங்கள் ஜீவியத்தில் மாற்றத்தை உண்டாக்கணும். உங்க அடையாளங்கள் மாறணும், மாறணும். இல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3வது இந்த மனிதன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், கருமையில ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது இயேசுவுக்காக வாழ அவன் தீர்மானிக்கிறான். இல்ல நல்லா யோசித்து பாருங்களே, இந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த மல்குஸ் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. கருமையானவர்களே, ஒரே ஒரு அற்புதம், இயேசு சந்தித்த ஒரே ஒரு சந்திப்பு பெரிய மாற்றத்தை என்ன செய்கிறது, உண்டாக்குறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தேனோ தெரியாது,
இல்ல. இனி எவ்வளவு நாள் வாழ போறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். இல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இனி எவ்வளவு நாள் வாழ போறோம்னு நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் கேரண்டி இருக்குது. இல்ல நான் பேசுறேனே மைக்கு, இந்த மைக்குக்கு கேரண்டி இருக்குது. இல்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிற பழக்கம் இருந்தா, பிரித்தி மிக்சிக்கு நான் கேரண்டினுவா. எதுக்கு? மிக்சிக்கு நான் கேரண்டி, மிக்சிக்கு கேரண்டி இருக்கு. இந்த உலகத்துல கேரண்டி இல்லாத ஒண்ணே ஒண்ணு இதுனா மனிதனுடைய உயிர் தான். இல்ல நாளைக்கு நான் இருப்பேன் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இல்ல இன்னும் ஒரு 6 மாசம் நான் இருப்பேன், யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒன்ன சொல்றேன், இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படி என்பது முக்கியம் அல்ல. ஆனால் இனி வாழப்போகிற வாழ்க்கை இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு வாழ தேவன் நம்மை அழைக்கிறார், அழைக்கிறார். இல்ல இனி ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த பூமியில கிடையாது. சில சொல்றான் 7 ஜென்மம் 70, 7 ஜென்மமும் கிடையாது, 70 ஜென்மமும் கிடையாது. ஒரு தரம் பிறக்கிறோம், பின்பு நியாயத்திற்படைகிறோம், ஒரு தரம் பிறக்கிறோம், மரிக்கிறோம், பின்பு நியாயத்திற்படைகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அவருக்காகவே வாழுகிற வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை மாறணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மல்குஸ் என்ன ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை இதுவரைக்கும் நான் ஒரு வேலைக்காரனா, ஒரு 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 பிரதான ஆசாரியர் வேலைக்காரனா வாழ்ந்துட்டேன். ஆனா இனி எவ்வளவு நாள் வாழ போறேன்னு தெரியாது. எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல, அந்த இயேசுவை குறித்து பறைசாற்ற புறப்பட்டு போனான். இறுதியாய் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார், இரத்த சாட்சியாய் அந்த மனிதன் மரித்து போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலே நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு நல் மனம் பொருந்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நல்ல உடன்படிக்கைகள் பண்ண இந்த காலங்களிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு சாதாரணமான மனிதன், அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கும் வரலாறு பேசுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைகளும் வரலாறுகளாய் மாறணும். உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி பேசணும். நீங்க வாழுகிற பட்டணத்தில் இருக்கிற உங்களை குறித்து பேசணும். இந்த தேசம் பேசணும். எனக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம். தேங்க்யூ லார்ட். ஒரு சாதாரணமான மனிதன் நம்ம கற்றுக் கொடுத்த 3 பாடங்கள். அற்புதம் அல்ல, அற்புதம் செய்தவர் எனக்கு வேண்டும். 2வது, பழையவைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே ஒளிந்து போகணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றணும் அப்படின்னு சொல்லி என் அடையாளங்கள் மாறணும். என்னை குறித்து நான் வாழுகிற தெருவில் இருக்கிற அடையாளம், என்னை குறித்து என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அடையாளம், என்னை குறித்து என் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற அடையாளம், ஐயா அது அது கருமையானவர்களே தவறான அடையாளமாய் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டும். புதிய படைப்பாய் ஆண்டவர் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், இனி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில கிடையாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ அர்ப்பணிக்கலாமா? தீர்மானிங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனா இனி உமக்காக நான் வாழ்வேன். ஆண்டவரே, இனி உமக்காக நான் வாழ்வேன். என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறேன், என் வாலிபத்தை அர்ப்பணம் செய்கிறேன். வயோதிபராக இருந்தாலும் அர்ப்பணம் செய்யுங்க. இனி வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, அவருக்காக மாத்திரம் வாழ்ந்து மடிகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கு தாரும், தாரும். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு
இயேசுவின் பின்னால் அறிக்கை பண்ணுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பேச்சு எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பேச்சு எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாரும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாரும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானேவராலயம் எனக்குள்ளே இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. நானேவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் அறிக்கப்படுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். எல்லாரும் பாடுங்க. சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சொல்லுங்க. சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நானேவராலயம் எனக்குள்ளே இயேசு. நானேவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் ஒருவேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் கண்களை மூடலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை தியானத்தில் உங்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அற்புதம் அல்ல, அற்புதம் செய்தவர் வேண்டும். பழைய அடையாளங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறியும் இன்னும் பழைய அடையாளங்கள் என் ஜீவியத்தை விட்டு மாறாமல் இருக்கிறது. நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. மூன்றாவது, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிற ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவையோடு வந்திருக்கலாம், உபத்திரவத்தோடு வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு கூட வந்திருக்கலாம், மருத்துவரால் கைவிடப்பட்டு சுகமாக்க முடியாத வியாதிகளோடு வந்திருக்கலாம்,
வியாபாரத்தில் தோல்வியோடு வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி குறியோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் நீங்கள் வந்திருந்தாலும், இந்த இரவு இந்த அற்புத ஜெப மையத்தில் எழுந்தருள் இருக்கிற அந்த சிலுவையின் நாயகன் உங்களை தொடுகிறதை இப்ப நீங்க உணருவீங்க. உங்க சரீரங்களை அவர் தொடுகிறதை நீங்கள் உணருவீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை வெறுமையாய் அனுப்பினால் நீங்கள் வழியிலே சோர்ந்து போவீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களை அப்படியே விட்டு விட்டு கடந்து போகிறவர் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அருகிலே வந்து இந்த இரவு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்துதான் உங்களை அனுப்ப போகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். இந்த இரவு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே ஆணி பாய்ந்த அந்த தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை தொடுகிறது. உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறது. உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை தொடுகிறது. உங்கள் நாடி நரம்புகள் தொடுகிறா. உங்கள் இரத்த நாளங்களை கட்ட தொடுகிறா. உங்கள் திசுக்களை, தசைகளை, அணுக்களை, எலும்புகளை, ஹார்மோன்களை, சுரப்பிகளை கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த இரவு தொடுகிறது. இந்த சிலுவையை குறித்து தியானித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சிலுவையிலே சம்பாதித்த சகல விதமான ஆசீர்வாதத்தினால் தெய்வம் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இருள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. வியாதி உன் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தொட்டு சுகமாக்கின இயேசுவின் கரம் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குகிறார். ஒரு புதிய காதை உருவாக்கின தெய்வம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். ஒரு புதிய வாசல் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. ஒரு புதிய நன்மையை ஆண்டவர் தந்து உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு புதிய வல்லமை இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ஓ thank you Jesus. ஒவ்வொருவர் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை, இந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், தேர்வு முடிவுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெய்வம் அற்புதம் செய்தருளுகிறார். ஆண்டுகளால் மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த தரிசனத்தோடு ஆண்டவரே நிறைவேற்றப்படுகிற ஆண்டவரே அற்புத ஜெப மையத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இயேசுவின் கரம் இந்த ஊழியத்தோடு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதரரை நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறப்பா. தாம் பெற்றுக்கொண்டது ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாம் வாழுகிற பட்டணத்தின் ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல் ஆத்தும பாரத்தோடு அவர் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளை ஆசீர்வதிங்க. உறுதுணையா இருக்கிற என் அன்பு சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் கூர்மையான ஆயுதமாய் தேவன் மகளை பயன்படுத்துகப்பா. கிருபையாய் கொடுத்த 2 ஆண்டவரே மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீரார். மேடையில் இருக்கிற தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீரார். அன்பு சகோதரனுடைய பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீரார். இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீரார். இந்த கூட்டத்துக்காய் கொடுத்து ஜெபித்து உழைத்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீரார். இசைகளை உதவி செய்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக. ஆசீர்வதித்தருளுவீரார். இவர்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறீரப்பா. கூடி வந்திருக்கிற மக்களையும் சரி, இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவரே அடிமை உள்ளத்துல வைக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு புறப்பட்டு போங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ எதை கேட்டாயோ அதை பெற்றுக்கொள்ள போகிறார். அதை பெற்றுக்கொள்ள போகிறார். ஊழியமாய் இருக்கட்டும், குடும்பமாய் இருக்கட்டும். ஓ இந்த ஜெப மையத்தில் வந்து எதை கேட்டாயோ அதை தேவன் உனக்கு தந்து ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தும். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்து வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்களோடும்
குடும்பத்தோடும் உங்கள் ஊழிய பாதையோடும் தேவநாமம் மகிமைக்காக நீங்கள் எடுத்து செய்ய தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டோடும் இருந்து வெற்றியளித்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.